எல்லோருக்கும் வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2025 புத்தாண்டுல அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பலன்களும் பாதக பலன்களும் ஏற்படுகின்றது என்பதை சற்று துல்லியமாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். 2025 மே மாதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்வதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்க இருக்கிறார். அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் கோச்சாரத்தில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான பலன்களை வாரி வழங்குவார் என்பது ஜோதிட கருத்து. அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 7ஆம் இடத்திற்குள் குரு பகவான் சஞ்சரிப்பது சிறப்பு. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக கருதப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு, கோடி தோஷங்கள் விலகும் என்பதற்கு இணங்க குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ் அனைத்தும் அதிகரிக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு 7இல் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்ற போது உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்தை அடையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். நீண்ட காலங்களாக திருமண வயதில் உள்ள தனுசு லக்னம், தனுசு ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணத்தில் இருந்து கொண்டிருந்த தோஷங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமண சுப விசேஷங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். மட்டுமில்லாமல் திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. ராசிக்கு 7ஆம் இடம் என்பது காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் அந்த ஸ்தானத்திற்குள் சுபகிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தடை, தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகி காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு, பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த 2025 புத்தாண்டில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கூட்டாளி ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் ரீதியான விஷயங்களில் அனுகூலங்கள் நிறைந்து உண்டு. அதாவது காதல் துணை, வாழ்க்கை துணை கூட்டாளி, தொழில் கூட்டாளி, நண்பர்கள் கூட்டாளி என மேலும் பல எல்லா விதமான கூட்டாளிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதரவுகளும் நிறைந்து கிடைக்கும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7இல் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பதால் இதுவரையில் சொத்து வகையில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். குரு பகவானின் அமைப்பு காரணமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு வராமல் நிலுவையில் இருந்து கொண்டிருந்த பணம் அனைத்தும் உங்களை வந்து சேரும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் உயரும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், கற்பனைகள் என அனைத்தும் நிறைவேறும். இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களை கண்டிப்பாக 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். 2025 மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார். அதன் பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து மிகவும் பலமாக பயணிக்கப் போகிறார். 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச் சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். இதுவும் சிறப்புதான்.
ஆக தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025இல் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் பயணிப்பது சிறப்பு. 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்திற்குள் அமர்வது மிக மிகச் சிறப்பு. இந்த வருடம் மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். உங்களுடைய மனதில் தைரியம், தெம்பு, உத்வேகம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதிக்கு பிறகு சனி 4ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்வார். சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டம சனியாக கருதப்படுகிறது. உங்களுக்கு சனி 2ஆம் இடத்தின் அதிபதி என்பதால் சனி 4ஆம் இடத்தில் அமரும்போது பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். உங்களுடைய பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் நிலம், சொத்து, வீடு, வீட்டு மனை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு ஏதேனும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். ஆனால் சனி இருக்கும் இடம் விருத்தி அடையும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. புதிய இடம் வாங்கி அந்த இடத்தில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் குடியேறி வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய சொத்துக்களை ஏதேனும் விற்க வேண்டும் என்று எண்ணினால் இந்த தருணத்தில் விற்பனை செய்தால் உங்களுக்கு அதில் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கிடைக்கும். எனவே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் என்று கூற முடியும். என்றாலும் உங்களுடைய வியாபாரம், தொழில் போன்றவற்றில் ஏதேனும் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. மற்றபடி சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். அதாவது 2025 மே மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பார். குரு பகவானின் வீட்டில் சனி பயணித்துக் கொண்டிருப்பார். சனி பகவான் வேலை மற்றும் தொழில் காரகன். எனவே வெகு காலங்களாக வேலை இல்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கின்ற தனுசு ராசி தனுசு லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும். வெகு காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும்.